மனசே சாப்பாடு ராண்டா தம்பி பையல மனசே சாப்பாடு ராண்டா தம்பி பையல அங்க மார்பது எப்போ தீர்வது எப்போ நம்ம செய்யல ஆதவத்தில் அடிபடாத சுண்ணி தம்பி சின்ன தம்பினுங்க என்ன உரி உரியா வரேன் நான் என்ன பண்றேன் நான் சபையன் கண் நீ சபையன் கண் மகாராஜா சிரிச்சா மந்திரியும் சிரிக்கிறீங்க. ஓஹோ ஆமாங்க. நான் சபையன் கண் தற்போர் என்று வார்த்தைக்கின்றவாது நான் யாரு உன்னுடைய பேர் என்ன? ஆளு குஞ்சு குஞ்சு அப்படி கோயில் பூஜை இல்லையா? இல்லைங்க கோயில் பூஜை என்னுடைய நாமதேவனுக்கு புரியவா பேர் என்ன? இப்படிமா பேர் வச்சாங்க. நீ தானே பேர் தருவான்னு ஒரு தெய்வீகத்தவை. இந்த தெய்வீகத்தவை ஆனால் பெருந்தப்பமார்கள் அரைப்பெரும் தாய்மார்கள் யாவற்ற பெயர்களும் காரணம் மலையனூர் மாரியம்மன் மகா கும்பாபிஷேக திருநாளை முன்னிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மகா மாரியம்மன் அஷ்டவந்தன மகா கும்ப அபிஷேக விழா. இந்த விழாவை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று இரண்டு இந்த தீபாவளியும் தெய்வீக சபையும் இன்று அமைத்து கொடுத்திருக்கிறார். எப்பொருத்தவையில் இன்று வைத்துள்ள நாடகம் மகாபாரதத்திலே ஆரண்ய பருவம். மாத்திட்டாங்க. என்ன நாடகம்? நாடகம் மாத்தி சொல்லிட்டு போயிட்டு ஒரு ஆள் நாடகம் மாத்திட்டேன். என்ன நாடகம்? நான் சொல்ற நாடகம் அப்படி கரெக்டா நீ பின்னாடி சொல்லு. அவள பவள கொடி நீ அப்படி சொல்லுங்க. அவள பவள கொடி ஒரு வாட்டி சொல்லுங்க. அவள பவள கொடி கரத புடுல கடி
அர்ஜுனன் தேவப்பட்டம். மகாபாரதத்திலே அர்ஜுனன் தேவப்பட்டம். எல்லையால் ஊர்வசியின் தேடி சாபம். எல்லையால் ஆளுகையில் நிவேத வாசகர்கள் யுத்தம். இந்த நாடகத்தில் நாட்டம். என் பெயர் என்ன? பேர் என்ன? ஒவ்வொன்றாக வதிருக்கின்றேன். ரவிகுருதா மதிக்க வேண்டும். கழட்டிடு இல்ல ஒர்க் ஆகல. எங்கயோ பார்த்தனே. உங்க மீசையா? ஆமாங்க. எங்கடா பார்த்தா? ஐயா, உங்க மீசைய பார்த்த உடனே எனக்கு எங்க மாமியா ஞாபகம் வந்துருச்சுங்க. உங்க மாமியால என்ன மாதிரி மீசை வச்சுட்டு இருந்தாரா? இல்லைங்க, உங்க மீசைக்கும் உங்க மாமியா நிலுவைக்கு என்ன சம்மந்தம்னு கேட்கிறேன். சாமி, எங்க மாமியா வந்து ஊமைங்க, வாய் பேசாது. அதாவது ஜனங்களே வியப்பா பாக்குறாங்க. ஏன்னா ஒரு ஆம்பளைக்கு போய் மீசைக்கு ஒரு பொம்பளை கொண்டு என ஓட்டுறானா? இதுல உள்ள ரகதி என்னவாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. மக்களுக்கு தவிர சொல்ல பார்க்கலாம். சாமி, எங்க மாமியா வந்து ஊமைங்க, வாயு பேசாது, காதும் கேட்காது. எங்க மாமியா டூர்ல நோம்பி வருஷம் கண்டா நோம்பி போடுவாங்க. நோம்பின்னு போட்டா எங்க மாமியா நல்லா செம்பிலி கிடாய் கொம்பு திறனை கிடாதான் வளர்த்தி வெட்டுவாங்க. எங்க மாமியாளுக்கு 4 மருமக்குமாரு, நான் தான் மூத்த மருமக. சரி, நோம்பி போட்டாங்க. மாமியாக்காரி செம்பிலி கிடாய் நல்லா கொம்பு திறனை கிடாய் வளர்த்திருக்கிறான். நம்ம கிடாய் கறிக்கு திங்க போலாமே அப்படின்னு குடும்பத்தோட வந்தோம். சாமி, கிடாய் வெட்டத்துக்கு 2 நாள் இருக்கு. கிடாய் திருடு போச்சு, யாரா புடிச்சிட்டு போயிட்டான். மூத்த மருமகன் நானாச்சா, என்கிட்ட கூப்பிட்டு எங்க மாமியார் சின்ன சாலைக்கு பிறகு சந்தல் கூட்டு போய் காட்டா. சாமி, எப்படி ஊம சாலைன்னு சொல்லணுமே, அப்பதான் மருமகன் புரியுவானே. எங்க மாமி என்ன பண்ண, ஊம சைக்கிள பாவடி இப்படி தூக்கி புடிச்சு 2 பக்கம் 2 முடிய புடிச்சு நல்லா முறுக்கி திருவி காட்டினான். சொல்லணுமா? நான் கண்டுகிட்டேன். ஓ, மாமியார் நல்லா பாவடியை தூக்கி புடிச்சு நல்லா முறுக்கி திருவி காட்டுறானா, கொம்புத்தினோட கிடாய் திருடு போட்டு சாட்டுங்குது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நானும் மலையனூர் ரம்புகுத்தி ராமகொண்டலி பக்கமா வந்து தேடிட்டு பேட்டை எடுத்து தேடுறேன். இங்க போன மலையனூர் போற ராமகொண்டலி போற ரோட்ல புடிச்சிட்டு போய் ஆட்டை புடிச்சு ஊஞ்ச கட்டையில புடிச்சு மாட்டுட்டு பாதி தோலை உரிச்சு பாதி தேவைப்பட்ட கறி தின்னுபிட்டு மிச்சம் மீது ஆட்டையும் தோலையும் தொங்கிட்டு போயிட்டாங்க. நான் கண்டுபிடிச்சிட்டேன். இது மாமியா கூட சொல்லிடுமே. எங்க மாமியா எங்க காட்டினாலும் அங்கேயே கூட்டி போய் பாட்டி பேண்ட ஊத்து, ஏன்னா ஊமச்சானு சொன்னா எங்க மாமியா கண்டுபிடிப்போம். பேண்ட ஊத்து கீழே விட்டுட்டு சட்டை ஊத்து கீழே விட்டுட்டு பாதி தோலை உரிச்சு பாதி தோல் காட்டேன். மருமகம் கண்டுபிடிச்சுட்டான். திருடு போன கிடாயி அவ்வளவு பாதி தோலை உரிச்சு தின்னுபிட்டு ஆட்டை அப்படியே விட்டு போயிட்டான். அப்படியே எங்க மாமியா கண்டுக்கிட்டான். சாமி, உங்க மீஜியா பார்த்தோன்னே எங்க மாமியா புட்டு பஸ்
உங்க மாமியா கட்ட முடியும். வராங்க வாங்க வர்றேங்க. நீங்க 15,000 ரூபாய் கிடையாது சாமி. 1 ரூபாயா 2 ரூபாய் 15,000 கிடையாது. என்ன எங்க ஒரே மாதிரி இருக்குது. என்னுடைய நாமதே விடைக்கு புரிந்ததா? சாமி அந்த சராசரம் 600 கோடி பூமண்டலம். 600 கோடி பூ. ஆனா உட்கார காமூர்ச்சார் பண்ணி 600 கோடி பூமண்டலம். எட்டத்துக்கு 16 கோடி என்று சொல்லக்கூடிய 16 கோணங்களில் அதுல நிதுல ரதாதல மகாதல மாதாளம் என்று சொல்லக்கூடிய ஒண்ணுன்னு சொல்லுங்க. அதுல ஒண்ணு சொல்லுங்க. அதுல 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 நிதுல நிதுல ரதாதல பருப்புல கொட்டை குழம்புல மகாதல மகாதல நல்லா இருக்கும். மகா வீட்டுக்கார கம்பெனி இருக்கு. எதுக்குறீங்க குழாய் நாரி போயிரும். நாலு இருக்கு. எப்படி சொல்லக்கூடிய கீழே 7 உலகம். கீழே 7 உலகம். 7 ஈரங்க வையாங்க உலகத்திலும் என்னுடைய நாமதேயத்தை கேட்டால் அவன் என்று சொல்லக்கூடிய எவன் கூட என்னை கண்டார்கள். அப்பேர் விட்டு இந்த அகண்ட மார்புகளும் பேர் சொல்லுங்க. என் அகண்ட மார்புகளும் என் உருண்டை கால்களும் கால் கரங்களும் ஊற உருண்டை கால் கரங்களும் என் பாறை வர்க்கணும் பற்களும் அவனை சொன்னா என்னுடைய வாரிய பற்களும் என் உருவத்தை பார்த்தால் சுரூப 33 அவர்களும் 40 என்ன அதிகமார்களும் என்ன கருடர் கந்தர்வர் என்று சொல்லக்கூடிய அஷ்டதிக்கு தேவர்களும் கன்று நடைக்க வேண்டும். அப்பேற்பட்ட வீரதீர மஜபல ராஜ்யன் பொருந்திய என் பெயரோ ஜாலியாக கூறா அப்படி என் பெயர் தாயே கூறாக இருந்தாலும் என்னை இன்றாலே என் தாய் அப்படி
அல்ல எழுப்புடுக்கா எழுப்புடுக்கா அல்ல எழுப்புடுக்கா என்னது எழுப்புடுங்க பின்னாடி எழுப்புடுத்து பெருக்கம் புடுக்கணும் இப்ப சொல்லுங்க ஐயா அதுல போய் அடைஞ்சே பண்ணக்கூடாது. இல்ல பண்ணல தூக்கிட்டு தான் நல்லா இருக்குதா அது தூக்கிட்டு போறாங்க வேண்டுதலே இருக்கும். அப்படியா இப்போ பிள்ளை வேண்டுதலுக்கு தான் தூக்கிட்டு இருக்காங்களா சரி அதுக்கு மேல பிள்ளை எதுக்கு மேல நமது நாதசுர வித்வான் பத்தனப்பட்டி சேர்ந்த சாமிக்கன் அவர்கள் உலகிசை நாதபுரம் அதாவது நமக்காக அன்புரை கொடுத்திருக்கிறார். ஒரு ஹாஜர் உடைத்தவர் ஹாஜர் வழிபவர் வந்து நோயில்லாத வாழ்வின் குறைவில்லாத இந்த அம்பாளுடைய அருள் பெற்று ஆண்டு வாழ நீண்டு வாழ ஆண்டவனை பார்த்துக்கின்றேன். சரி, அன்பளிப்பு செய்த உள்ளத்திற்கு நம்முடைய மனம் கணிந்த வணக்கம். ஐயா நான் தந்தையின் பெயர் காசிப மகாமுனிவராகும். யாரோ காசிப மகாமுனிவர் தாயார் யாருங்க ஐயா தாயாகப்பட்டவன் சதி காசிப மகாமுனிவர் 13 பெண்களை மணந்தார். அப்படி 13 பெண்களை விளக்க இந்த உலக உற்பத்தி என் தந்தையார் காசிபரனார். அப்படி காசிபருக்கு மகனாய் பிறந்து நான் எந்த நாட்டில் வாழ்கிறேன் ஆனால் என்னுடைய சாம்ராஜ்யம் தோயமாபுரி என்று சொல்லக்கூடிய நகரம். தோயமாபுரி பானிபூரி பேல்புரி தோயமாபுரி என்று சொல்லக்கூடிய நகரம். இன்னொரு நகரம் மணிப்பூரி. மணிப்பூரி அங்கான கீழே போட்டு தோயமாபுரி மணிப்பூரி ஐயா தோயமாபுரி மணிபுரி என்று சொல்லக்கூடிய 2 நகரம். பிறந்தவர்கள் எத்தனை பேரு? அப்படி தோயமாபுரி மணிபுரி என்று சொல்லக்கூடிய நகரத்தை நாங்கள் உடன் பிறந்தவர்கள். இந்த அபூராதி கூட்டம் நாங்கள் எத்தனை பேர்? நீங்க எத்தனை பேரா பிறந்தீங்க? நாங்க 3 என் கூட பிறந்தீங்க 3 பேர் சுவாமி. என்னோட சேர்த்தனா 4 பேரு. ஐயா 3 பேத்துக்கு பேரு என்னன்னு தெரியுமா? 2 பேத்துக்கு நான் உரண்டின்னு வச்சிருக்கிறேன். இன்னொருத்தன் பேரு செந்தலைன்னு வச்சுக்கிறேன் சாமி. ஊர்ல ஒரு கோஞ்சாமி ஒரு கோஞ்சாமி இருக்கிறான். 1008 கோஞ்சாமி இருக்கிறான். ஐயா 2 பேத்துக்கு உரண்டிங்க ஒருத்த பேரு செந்தலைன்னு வச்சுக்கிறீங்க. ஆனா ஒரே ஒரு வேலை கூட 3 பேர் போக மாட்டேங்கிறாங்க சாமி.
போமாட்டீங்கன்னா ஊனமுட்ட பசங்க போயிட்டாங்க. சோத்துக்கு என்ன செய்யறாங்க? சொல்லி கும்பிடுறாங்க. இல்லையே கரும்பு காட்டுக்கு போறான்னா அவன் சொன குத்தி போட்டுங்கிறான். கல்லு காட்டுக்கு போடா அப்படியே சமிட்டு எடுத்து என் கையில அடிக்க முடியாதுங்கிறான். மிலிட்டரிக்கு போடான்னா துப்பாக்கி எடுத்து அடிக்க முடியாதுங்கிறான். டிரைவர் போடான்னா ஸ்டேரிங் ஆட்ட முடியாதுங்கிறான். செந்தலை மட்டும் ஒரே ஒரு வேலைக்கு மட்டும் ரெடியா வரான் சாமி. கிணறு வெட்டுறதுக்கு போறாடா சொன்னா போதும் சாமி. ஆளு படுத்துனா கூட டக்குன்னு நின்னுக்கிறான். ஆமா, எத்தனை மீட்டர் கிணறா இருந்தா கூட சரி சாமி. ஆளை இறக்கி விடுற வரைக்கும் கஷ்டம். ஆளை இறக்கி விட்டுட்டு அவன் தண்ணி கண்டுபிடிக்காத மேல வர்றது. அந்த உருடை இருக்கிற மாதிரி மேட்லயே உட்காந்துக்கிறாங்க. கிணறு கொஞ்சம் கச்சிதமான கிணறா போச்சு சாமி. அண்ணன் எப்படா தண்ணி கடப்பாறை போட்டு அத்தனை போட்டு சட்டில சைடுல இடிச்சு விட்டு இறக்கி விடுறதா? இடிச்சு விட்டா கூட முள்ள கிணறு இருக்கிறதா ரவுண்டு கிணறு கச்சிதமான கிணறு தான். அண்ணன் மேட்டு மேல உட்காந்துக்குவாங்க. அண்ணன் எப்படா தண்ணி குடிப்படும் எட்டி 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 பாப்பாங்க சாமி. தண்ணி கண்டுபிடிச்சா சரி ஆளு வேத்து வெட்டாச்சு சவுத்து போய் வரோம் சாமி. ஐயா ஆளு கிணத்துல வரைக்கும் 15 நாளைக்கு போச்சுங்க. சத்தியமா கிணறு இல்ல, 15 நாளைக்கு போச்சுங்க. நம்மள்தான் கிணறு இருக்குது. இருக்குதுப்பா, எங்க பாட்டி சேர் வரணும். பழைய கிணறா? ஆமா, சேர் ஓடி உங்க புது கிணறா சொல்லுங்க. ரொம்ப ஓல்டு கிணறுல ஆளு இறக்கி வரதில்ல. ரொம்ப ஓல்டு கிணறுல சொல்லலாம். இப்படி வாயமாவரி மணிமணி என்று சொல்லக்கூடிய நகரத்தை நாங்கள் எத்தனை பேர் அசூர கூட்டம் ஐயா இந்த வாயமாவரி மணிமணி நகரத்தை ஆளக்கூடியவர்கள் 3,60,00,000 அசுரர்கள். 3,60,00,000 அரக்கர்கள். ஆமா சாமி, இந்த 3,60,00,000 அரக்கர்களுக்கு மரணம் என்னால் உங்களுக்கு எப்படி ஏற்படும்? ஆனா நான் எத்தனை கோடி அசுர கூட்டத்திற்கு நான் தலைவன். எப்படி தலைவன்? நான் 3 கோடி அசுர இனத்திற்கு நான் தலைவன். தலைவன் நான் ஆளக்கூடியது வாயமாவரி. என் தந்தை இருக்கின்றானே நிவேத வாசகன், அவர் மணிமணி நகரத்தை ஆளக்கூடியவன். 60,000 அசுரத்தேனைக்கு தலைவன். 60,000 அரக்கர்களுக்கு தலைவன். 60,000 அசுர கூட்டத்திற்கு ராட்சத படைக்கவன் தலைவன். நான் 3 கோடி அசுர இனத்திற்கு நான் தலைவன். ஆமா, ஆக மொத்தம் வாயமாவரி மணிமணி நகரத்தை இந்த 3 கோடி அசுரர்களும் காது கேட்கற காது அப்படி கூசல் போட்டா எப்படி காது கேட்கும்?
அசுர இனத்திற்கும் இந்த நகரத்தை நாங்கள் ஆண்டு வந்தாலும் ஆனால் எங்களுடைய கனவுகள் எல்லாம் என்ன? குரல் 33 கோடி தலைவர்களுக்கும் தலைவனாய் விளங்கி வரக்கூடியவன் யார்? சுரேந்திரன் என்று சொல்லக்கூடிய தேவஹோமன். அந்த தேவ இந்திரன் உனக்கு என்ன ஆகணும் ஐயா? எங்களுக்கெல்லாம் நின்று பிறந்தவன் அண்ணன். ஆமா, சரி சரி சரி. ஆனால் தந்தையார் ஒருவர் தான். 13 பேர். தாய்தான் வெவ்வேறு, ஆமா. தந்தை ஒருவர் தான். அவர்கள் பிறக்கும் நேர நட்சத்திரத்தில் குணாதிசயம். ஆமாங்க. ஆனால் நாங்கள் எல்லாம் அசுரன் என்று எங்களை அரசு பட்டம் அவனுக்கு மட்டும்தான் உரியதா? நான் இந்த காவிரிக்கு என்னடா கொடுக்க போற காரணம்? ஆனால் இந்த அமரவுலக பதவியை அவன் இந்திரனை அடைந்து வருகிறான். அமரவுலக பதவியை உன்னோட அண்ணன் இந்திரனே அரசாட்சி செய்து இந்திரனை ஆண்டு வருகிறான். அது மட்டுமா, இந்த அமர்தத்தில் பிறந்தவர்கள் 64,000 பர்வத்தினார்கள், கன்னிகள், 7 நாட்டிய மாதர்கள், பிரம்பை ஊர்வசி வேலையை ஓர்வமை என்று சொல்லக்கூடிய நாட்டிய மாதர்கள். அது மட்டுமா, ஐராவதம் காமதேன் கற்பக விருத்தகம் என்று சொல்லக்கூடிய 5 வகை சமத்துக்கள், 32 படி சமாதானம், வஜ்ராயுதம், இப்படி சொல்லக்கூடிய அளவில்லா சமத்துக்கள் இந்த அலைகடலிலே பிறந்தது. நாங்க நம்ம ஐடியா பிடிச்சிருக்கு. அப்புறம் 6 கத்தோட பாக்ஸ் போட்டுட்டு ஆடுறதுக்கு மனுஷன் நாங்களே கத்தணும், நாங்களே கல்லாம் இசைக்கிறவங்களுக்கு கிடையாது. இந்த இந்திர பதவியை அவனே ஆண்டு வருகிறான் சுரேந்திரன். அது மட்டும் இல்லாமல் அமர்தத்தில் பிறந்த பொருள்களுக்கு எங்களுக்கு பங்கில்லை. அவன் மட்டும்தான் பிறந்தானா? நாங்கள் பிறக்கவில்லையா? அதனால் நீண்ட நாள் இந்த இந்திர பதவி அடைய வேண்டும் என்று 3,60,000 அசுரர்களும் பல முறை இந்திரலோகத்தில் படையெடுத்தேன். பலமுறை நான் படையெடுத்து அந்த இந்திர பதவியை அடைய முடியல. அதனால் கிழக்கு புறமும் மேற்கு புறமும் 2 அபூர கூட்டங்களும் இந்திரனை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறவன் எப்போது நாட்டு விட்டு அவனை அகற்றுவோம். இந்த இந்திர பதவி நாம் அடைய வேண்டும். சகல தேவர்களையும் ஆட்டி படைக்க வேண்டும், அமர வேண்டும், அப்படி என்று ஆசை மனதில். ஆமா. அதனால் இந்த தேவரிடத்தில் இருந்து நமக்கு மரணம் ஏற்படக்கூடாது. அப்படி என்று நான் எப்பேற்பட்ட வரத்தை பெற்றவர்கள் பேர் வாங்கியிருக்கிறேன். இந்த 3,60,000 அசுரர்களும் ஒரே முகமாக இருக்கணும். ஒரே முகமா எல்லாம் நம்மள பாரு ஒரே முகமா திரும்பி பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆமாமா. நாம 2 பேரும் அதிக திரும்பி பார்த்துட்டு இந்த 3 கோடி அசுர இனமும் நாங்க இப்படி ஒரே முகமாக இருக்கணும். அப்பதான் எங்க மேல் பானபிரியாகம் செய்தான். எங்களுக்கு மரணம் என்ற வரத்தை நாங்கள் வரம் வாங்கியிருக்கிறீங்க நீங்க. ஆமா, சரிங்க. அதனால் இந்த இந்திர லோகத்தில் இருந்து நான் படையெடுத்து நான் புறப்பட வேண்டும். போக வேண்டும். இன்னைக்கெல்லாம் விடவே மாட்டேன். எத்தனை நேரம்? ஆமா சாமி, நீங்களாம் விட முடியாதுங்க. இங்க வந்துட்டு நீங்க இந்திரனே விடக்கூடாதுங்க. இங்க லீவ் விடுறீங்க, ஆள் இல்ல ஆளுன்னு கூப்பிடுறீங்க. இங்க ஆளு இல்லாத சங்க வரக்கத்து என்னங்க, ஒரு 10-20 வேலைக்கு 1,000 ரூபாய் போக சொல்லி பார்க்கலாம். எங்க போய் வீட்டுக்கு போகும். சரி, அதனால் இப்போது என் தம்பி இருக்கின்றான் மணிப்பூரி ஆடுறோம். மணிப்பூரி. ஆமா, மணிப்பூரி. அவனை சீக்கிரம் அழைத்தவன். அதிக சமய காலங்களில் மணிப்பூரி ஆண்டு வரக்கூடிய உன்ன நிவேத கால சபைக்கு வருகின்றார் என்பதனால் மற்ற விஷயம்